நம்மளுடைய மனசு ஏன் எப்போதுமே நெகட்டிவான ஏதாவது ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது நம்மளை யாரோ ஒருத்தவங்க காயப்படுத்தினது, இல்லை ஏதோ ஒன்று நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காமல் போனது, இதை பற்றியே ஏன் நம்மளுடைய மூளை சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. அது ஏன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவில் மூளை எப்படி செயல்படுது, பிரெயினினுடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போது நீங்கள் பொறுமையாக உங்களுடைய கண்ணை மூடிக்கங்க. இந்த டைம் நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கண்ணை முடிக்கங்க. நான் சில விஷயங்களை சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடாது, அதாவது அதை பற்றி நினைக்கக்கூடாது. முதலாவதாக, ஒரு ஒயிட் கலர் பப்பி, ஒரு சின்ன நாய்க்குட்டி, அதை பற்றி நினைக்காதீங்க. ரெட் கலர் ரோஸ், அதை பற்றி நினைக்காதீங்க. ஒரு ட்ரீ, மேங்கோ ட்ரீ, அதை பற்றி நினைக்காதீங்க. இப்போ பொறுமையாக உங்கள் கண்ணை தரங்க. என்ன நடந்துச்சு? நான் ஒவ்வொரு முறையும் உங்களை நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது உங்களை அறியாமையே நிறைய பேருக்கு அதே விஷயத்த நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணியிருக்கும். இப்படி தாங்க நம்மளுடைய மூளை வேலை செய்யுமே. அது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனிக்கும். ஆனால் அதை செய்யக்கூடாது, நெகட்டிவாக சொல்கிறத டாலரேட் பண்ண முடியாது. அதாவது பிரெயினுக்கு அதை சகிச்சு கொள்கிற அந்த தன்மை கிடையாது. தமிழில் இந்த பிரெயினை பற்றி சொல்லும்போது மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாங்க, அது உண்மைதாங்க. நம்ம நிறைய விஷயங்களை அதை செய்யாதுன்னு சொல்லும்போது அது அதன் பின்னாலேயே நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால தான் ஏதோ ஒரு நெருக்கடியோ ஏதோ ஒரு காயமோ நமக்கு ஏற்பட்டதை நம்மளால் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு வர முடியல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் மறக்கணும்னு சொல்லிட்டு அதே விஷயத்திலே சஸ்டெயின் ஆகிடுறோம். இது தாங்க அதுக்கு பின்னால் இருக்கிற மெக்கானிசம். ஆனால் இந்த மாதிரி சமயங்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பிரெயின் நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அது சில எவிடன்சஸ்லாம் எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா இதனால் இருக்கலாம், அதனால் இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக யோசிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நம்மளுடைய சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து, சின்ன வயசுலேருந்து நமக்கு நடந்த விஷயங்கள், அதை நம்ம எப்படி மேற்கொண்டிருக்கோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுறதுக்காக தான் பிரெயின் அப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதனால் உங்களுடைய மனது உங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எப்படி மேடம் இந்த மாதிரி நெகட்டிவான இமோஷன்ஸ்லேருந்துலாம் வெளியில் கொண்டு வர்றது, அதாவது ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே கொண்டு வர்றது பிரெயின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுடைய காயங்கள் ரொம்ப ஆழமானதாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷ்னலை அணுகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவதாக, ஒரேயிங் டைமுன்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்ச நேரம் கவலைப்படுறதுக்காகவே ஒதுக்குறது. காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி அதுக்காக, இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை நினச்சி உங்கள் மனசு ஹர்ட் ஆகிருக்கோம்ல, ஐயோ இது தப்பாக நடந்துருச்சு, இல்லை இவங்க நம்மள்கிட்ட பேசலையே, இல்லை நம்ம இதை லூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும்ல நமக்குள்ள. அந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸை ஒதுக்காமல் அதுக்குன்னு நேரத்தை கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுங்கள். டைமர் செட் பண்ணுங்கள். இந்த 5 மினிட்ஸ் நான் கவலைப்படுறதுக்குனே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரி பண்ணுங்கள். அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே உங்கள் டைமரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் எழுந்து போங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு தேவையான ஃபோக்கஸை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போகிறீங்க அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸோட இன்டென்சிட்டி. செகண்ட் ஸ்டெப்பு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் என்ன, எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ராப்ளம் எதிலிருந்து வந்துச்சுன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான நம்ம பாசிபிலிட்டிஸை தேடலாம். எக்ஸாம்பிளுக்கு, யாரோ ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்திட்டாங்க, அதனால தான் நீங்கள் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நீங்கள் அதை கவனிக்கலாம். எதனால் எனக்கு இந்த ஒரு ஃபீலிங், ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஃபீலிங் நீங்கள் கவனிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன புரியும், யாரோ ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது புரியும். அப்போ அதனுடைய ரூட் காஸ் என்னவாக இருக்கும், சின்ன வயசுலேருந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அப்போது அங்கே கிடைக்க வேண்டிய அன்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது
உங்களுக்கு அன்பை தருமோ. சில நாங்கள் மோஸ்ட்லி செல்ஃப் லவ்ங்கிறது கொஞ்சம் வளரணும்னு சொல்லுவோம் சைக்காலஜிஸ்ட்டு. மேபி உங்களுடைய லவ்வை உங்கள் மேலே கொஞ்சம் வளர்த்துக்கிறது கூட நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம். இல்லைனா உங்களை யார் சரியாக நேசிக்கிறாங்களோ அந்த நபர்களோட கொஞ்ச நேரம் நீங்கள் செலவழித்தாலே இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மூன்றாவதாக மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது இப்போது இந்த நேரம் இங்கே இருக்கிறது நம்மளுடைய மைண்டு. த ஆர்ட் ஆஃப் லிவிங் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஒரு பதிவு பத்தாது. நம்ம இன்னொரு வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லி போடுங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றின ஒரு வீடியோவை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த நாட்களுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னுடைய எண்ணங்கள் எங்கே போயிருந்தாலும் அதை ஜென்டிலாக ப்ரெசண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். இந்த 3 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். இதுவும் இல்லை மேடம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்ப் தேவைப்படுதுங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது ஹர்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பொறுமையாக ஓவர் கம் பண்ணி ரொம்ப நாள் கழித்து மீண்டு வர்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி சீக்கிரமாக உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்பவுமே டைம் சேவிங்காக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய மனது எப்போதுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுக்கு தேவையான ஹெல்ப் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை ரொம்பவுமே பிரைட்டான சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வச்சுக்கும். இந்த வீடியோவோட என்னுடைய இந்த டாக்கை நான் நிறைவுபடுத்திக்கிறேன். ஐம் ருமிலா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதனை பற்றின தகவல்கள் தெரியாது, அவங்களுக்கு ரொம்பவுமே பிரயோஜனமாக இருக்கும். நான் வரேன். நன்றி, வணக்கம்.